அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம எத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, 60 வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடியவங்களுடைய கை, கால்கள்ல பலம் பெறணும் அப்படின்னா, என்னென்ன உணவுகள எடுத்துக்கணும்? எல்லார் வீட்லயுமே 60 வயதுக்கு மேற்பட்ட பெரியவங்க இருப்பாங்க. ஸோ, அவங்களுக்கு இந்த பதிவ நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்க என்னென்ன உணவுகள சாப்பிடணும்? என்ன மாரியான வாழ்க்கை நடைமுறைகள ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய கை, கால்கள் எல்லாம் பலம் பெறும் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். பொதுவா கை மற்றும் கால் பலமா இருக்கணும் அப்படின்னாலே, ஹை புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகள எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாரி கால்சியம் மற்றும் விட்டமின் டி நிறைந்த உணவுகள எடுத்துக்கும் பொழுது தான் நம்முடைய கை, கால்கள்ல இருக்கக்கூடிய எலும்புகளானது எல்லாமே பலம் பெற ஆரம்பிக்கும். அதன் மூலமா தசை மற்றும் எலும்பு வளர்ச்சிகளுக்கு கூட உதவியா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான உணவுகள நீங்க சூஸ் பண்ணி சாப்பிடுறதுனாலயும், சரியான நேரத்துக்கு உடற்பயிற்சிகள எடுக்கிறதுனாலயும் உங்களுடைய எலும்புகளானது வலுப்பெற ஆரம்பிக்கும். பொதுவா இந்த பால் மற்றும் தயிர் சார்ந்த பொருட்கள நீங்க எடுத்துக்கும் பொழுது, கால்சியம், விட்டமின் பி12 எல்லாமே அதிகமா கிடைக்குங்க. இத நீங்க எடுத்துக்கிறதுனால எலும்புகள் வலுவடைய ஆரம்பிக்கும். எப்போதுமே இரவுல கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கக்கூடிய பால் குடிக்கிறது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய உடலுக்கு நல்ல ஒரு பலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாரி நெறைய சத்துக்கள், ஹை புரோட்டீன் அப்படின்னாலே நம்ம சொல்லக்கூடியதுனா முட்டை தான். இந்த முட்டைய நீங்க அடிக்கடி எடுத்துக்கோங்க. முட்டையில டி சத்து அதிகமா இருக்கு. கால்சியமும் இருக்கு. இந்த உணவுகள நீங்க எடுத்துக்கும் பொழுது, உங்களுக்கு நல்ல ஒரு உடலுக்கு பலமானது கிடைக்கும். அதே மாரி பசலைக்கீரை, முட்டைக்கோசு இதையெல்லாமும் தொடர்ந்து எடுத்துக்கணும். இது என்ன பண்ணும்னா, தசை மற்றும் நரம்புகளுக்கு தேவையான மெக்னீசியம் சத்த கொடுக்குதுங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, விட்டமின் கே சத்துக்களும் இருக்கு. ஸோ இது மாரி நீங்க சாப்பிடும் பொழுது, உங்களுடைய எலும்புகளானது பலம் பெற ஆரம்பிக்கும். அதே மாரி சால்மன் போன்ற கொழுப்பு நிறைந்த மீன்கள் எடுத்துக்கிறதும், பாதாம் பருப்பு எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. இந்த பாதாம் பருப்பெல்லாம் நீங்க இரவே ஊற வச்சுட்டு, காலையில எழுந்து தோல் உரிச்சுட்டு நீங்க சாப்பிடும் பொழுது, ரொம்ப நல்ல ஒரு பலன் கொடுக்கும். ஏன்னா, இதில எல்லாமே ஒமேகா 3 ஃபேட் அமிலங்கள் நெறைய இருக்குங்க. ஸோ, இந்த மாரியான உணவுகள நீங்க எடுத்துக்கும் பொழுது, உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாரி தானியங்கள். தானியங்கள் பார்க்கும்பொழுது கேழ்வரகு, உளுந்து, அவரை வகைகள் இது எல்லாமே தசைகளுக்கு அதிகமா பலம் கொடுக்கக்கூடிய அதே மாரி எலும்புகள் தான் ஆரோக்கியமான உடம்பினுடைய அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்மளுடைய எலும்புகள தான் முதல்ல வலுவாக்கணுங்க. நம்ம எழுந்து நிற்கிறதுக்கோ, உட்கார்றதுக்கோ, நடக்கிறதுக்கோ, ஓடுறதுக்கோ இப்படி எல்லா விதமான ஒரு செயல்பாடுகள், துடிப்பான செயல்பாடுகளை எல்லாம் செய்யறதுக்கு உதவியா இருக்கக்கூடியது அப்படின்னா, இந்த எலும்புகள் தான். ஸோ எல்லாத்தையும் செய்யறதுக்கு இந்த அவசியமான எலும்புகளை எப்படி நம்ம ஆரோக்கியப்படுத்தலாம், வலிமையாக்கலாம் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த எலும்புகள் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். முறிந்த எலும்புகள் எல்லாம் விரைவில் ஒன்று சேரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு எலும்புகளை எல்லாம் சீர்படுத்தி கொடுத்துடும். அதே மாதிரி நரம்பு தளர்ச்சி இருக்கக்கூடியவங்க தினமும் அத்திப்பழம் சாப்பிடுங்க, மாதுளம்பழம் சாப்பிடுங்க. இதையெல்லாம் நீங்கள் ரெகுலராக உங்களுடைய உணவில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய அமுக்கிராங்கிழங்கு பொடியை பாலில் கலந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா நரம்புகளை எல்லாம் பலப்படுத்தி கொடுத்துடும். மேலும் பார்த்தீங்கன்னா பாதாம், முழு தானியங்கள், கீரைகள் இதை எல்லாத்தையுமே நீங்கள் ரெகுலராக சுழற்சி வடிவில் உங்களுடைய உணவில் எடுத்துக்கிட்டு வரணும். அதாவது ஒரு நாளைக்கு ஒன்று அந்த மாதிரி டெய்லியுமே நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது இது என்ன பண்ணுன்னா உங்களுடைய நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது இந்த நரம்பு தளர்ச்சியானது இருந்துச்சு அப்படின்னா கூட அதெல்லாம் நீங்கி உடல் பலம் பெற ஆரம்பிக்கும். அதாவது கை, கால் எல்லாமே நல்ல பலம் பெற ஆரம்பிக்கும். 60 வயசுக்கு அப்புறமும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே உங்களுடைய ஃபுட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. கீரைகள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வகையான கீரைகளுமே நல்லது தான். குறிப்பாக பொன்னாங்கண்ணி, மணத்தக்காளி இந்த கீரைகளை எல்லாத்தையுமே நீங்கள் மதிய உணவில் சேர்த்துக்கிறது நரம்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நரம்பு பாதுகாப்புக்கு உணவில் பூண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். பூண்டு, மஞ்சத்தூள், வெந்தயம் இதெல்லாம் தவறாமல் சேர்த்துக்கணும். ஸோ வீட்டில் சமைக்கும்போது இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே கரெக்டாக ரெகுலராக உணவில் சேர்த்துக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இதுதான் நம்ம நரம்புக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த உலர் திராட்சை இருக்குது இல்லையா, அதையுமே நீங்கள் தொடர்ந்து சாப்பிடலாம். இதை நீங்கள் எப்படி சாப்பிட்லான்னா, இரவுலேயே உலர் திராட்சையை தண்ணியில் வச்சு ஊற வச்சுடுங்க. காலையில் எழுந்து அந்த நீரையும் குடிச்சிட்டு அந்த திராட்சையும் நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நரம்பு பலவீனமானது ஏற்படாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதும், ஆரோக்கியமாக இருக்க முடியுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி, கை கால் நடுக்கம் இதெல்லாம் சரியாகணும் அப்படின்றதுக்காகவே நிறைய மெடிசன் எடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே தேவையில்லாதது.
நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்ல முதல்ல வந்து கவனம் செலுத்துங்க. அதே மாரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் மட்டும் கிடையாதுங்க. நம்மளுடைய அன்றாட ஆக்டிவிட்டீஸும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க கரெக்ட்டா வந்து செஞ்சுட்டீங்க அப்படின்னாலே போதுங்க. உங்களுடைய உடல் வந்து வலிமை அடைய ஆரம்பிச்சிடும். அதாவது கை, காலு அப்படின்னு எல்லாமே வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா, நரம்பு தளர்ச்சி, கை, கால் நடுக்கம் இதெல்லாம் வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் சரியாகறதுக்கு நல்ல உணவுகள சாப்பிடுங்க. குறிப்பா விட்டமின் டி அதிகமா இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சத்துக்கு நீங்க வந்து போறது ரொம்ப நல்லது. அதாவது மார்னிங்ல வந்து 7 டூ 10க்குள்ள வந்து நீங்க வாக்கிங் போங்க. அதே மாரி ஈவினிங்ல வந்து 4:30க்கு மேல நீங்க வந்து அந்த சன்லைட்ல வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சக்தியும் வந்து டைரக்ட்டாவே கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பயிற்சிகள், உடற்பயிற்சிகள் தெரியுமோ, அத எளிமையான முறையில வந்து செய்யுங்க. ரொம்ப ரிஸ்க்கானதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. உங்களால வந்து தினசரி செய்ய முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். உங்களுடைய கை, கால் எல்லாமே வந்து சூப்பரா இருக்குங்க. 60 வயசுக்கு மேலேயும் நீங்க பலமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த விஷயத்த எல்லாம் மறக்காம வந்து செய்யுங்க. அதே மாரி கை, கால் நடுக்கம், நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் இருக்கக்கூடியவங்க பேரீச்சம்பழம் வந்து சாப்பிடுங்க. இந்த பேரீச்சம்பழத்தோட நீங்க பாதாம் இதெல்லாம் வந்து சேர்த்து சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள கொடுக்கும். ஸோ அதிகமா வேலைப்பளு இருக்கக்கூடியவங்க, மன உளைச்சல் வந்து அதிகமா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப நேரமா வந்து பட்னி இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க. இல்லன்னா அதிகம் வெப்பம் இருக்கக்கூடிய இடங்கள்ல வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் நரம்பு தளர்ச்சியானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நரம்பு தளர்ச்சியால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க மனசுல ஒரு நல்ல எண்ணத்த முதல்ல வளர்த்துக்கோங்க. முதல்ல நரம்பு தளர்ச்சியினால அவங்களுடைய வாழ்க்கையே வந்து போயிடுச்சு அப்படின்ற ஒரு தவறான ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல ஏத்திக்காதீங்க. ஏன்னா, கற்பனை அப்படின்றது உலகத்துல எப்போதுமே வந்து சஞ்சரிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் பல நோய்களுக்கு காரணமா இருக்கக்கூடியதும். அதனால அதை எல்லாத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க கண்டிப்பா வந்து பேரீச்சம்பழம் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. அதோட கொஞ்சம் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இதெல்லாம் கொதிக்க வச்சு பால்ல போட்டு சாப்பிடுங்க. அது உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் வந்து கொடுக்கும். இதனால கை, கால் எல்லாமே வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ நரம்புகளையும் வந்து வலுப்படுத்தி கொடுக்கும். இரவுல அதே மாரி ஒரே ஒரு சிட்டிகை தூங்குறதுக்கு முன்னாடி ஜாதி தூள் வந்து சாப்பிட்றது உங்கள் நரம்புகள வந்து வலுப்படுத்தி கொடுக்குங்க. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். இதெல்லாமே உங்களுடைய ஞாபக சக்தியும், நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகளையும், எலும்புகளையும் எல்லாத்தையும் வந்து வலுவாக்கி கொடுக்கும். ஸோ இந்த மாரி நீங்க வந்து எதையாவது ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்களா? அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல 60 வயதுக்கு மேற்பட்டவங்க உங்களுடைய வீட்ல இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ ரெகுலரா அவங்களுடைய ஃபுட்ல ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, கீரைகள் இது எல்லாத்தையுமே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே மாரி தானியங்கள், நட்ஸ் வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது அவங்களுடைய உடல் பார்த்திங்கன்னா பலம் பெற ஆரம்பிக்கும். இந்த பதிவுல நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் மூலமா நம்மளுடைய நரம்புகளையும், கை, கால்களையும் எப்படி வந்து வலுப்படுத்திக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.